கிடைச்சதே மண்ணா பைத்தனேன்னுவான் காட்டவா போறான். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பட்டோல் இந்த கையில கிடைக்குமோ தெரியும், உங்களோட பட்டோல என்ன கையில கிடைக்குமோன்னு தெரியாது. சொன்னாங்க, உங்களோட பட்டோல சந்தோஷமா பாக்குறதுக்கு யாரு காசை இஸ்திக்ஃபார கூட்டிக்கோங்க. மன் சர்ரஹு அன் யன்துர இலா ஸஹீஃபதிஹி ஃபல்யுக்ஸிர் இஸ்திக்ஃபார் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யாருக்கு அவருடைய பட்டோலைய பாக்குறது சந்தோஷமோ இஸ்திக்ஃபார கூட்டிக்கோங்க. தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யாருடைய பட்டோலையில அதிகமான பாவ மன்னிப்பை காண்றாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்தும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7வது அமலாக அல்லது 8வது அமலாக ஆக முக்கியமான ஒரு அமல் தான் பெருநாள் என்று செய்த அமல். பெருநாள் என்று செய்யக்கூடிய அமல் எந்த அமல்? உலஹியா. உலஹியாவுடைய அமல். இந்த அமல் மற்றவங்க கொடுக்கிற அரசு நாங்க தின்வத்து சதிக்கப்படாது. இப்படித்தான் காலாகாலமா பழக்கம். இந்த பெரிய ஹாஜியார் மட்டும் கொடுப்பாங்க, மற்றவங்கள பார்சல் வருதுதான் பார்த்து கொண்டிருப்பாங்க. உலகியா அப்படி இல்ல, கொடுப்போம் எடுப்போம். அதான் உலகியா. கொடுப்போம் எடுப்போம். ஏன் எடுத்து சாப்பிடுறதும் சுண்ணத்துலகியா. நாங்க கொடுக்கவும் வேணும், அவங்க தாரத்தை எடுக்க வேணும். உலகியா எப்படிப்பட்ட அமல்? உலகியாவுக்கு பெரிய ஹாஜியாராக இல்லை. 20,000 ரூபாய் மாசம் சம்பரிக்கிறவருக்கும் மாசம் 500 ரூபாய் பிடிச்சா உலகியா கொடுக்க. 12 மாசத்துக்கு 500 ரூபாய் பிடிக்க வரும் 6,000. ஒரு பங்கு 7,000. இன்னொரு 1000 போட்டா பங்குதாரியாக அது உலகியா கொடுக்கணும். அதோட சவாப கேளுங்க. பலாவில் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் பெருநாள் அன்று உலகத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள்ல அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் ஹஜ் பெருநாளுக்கு என்ன அமல் நடக்குது? அன்றைக்கு எத்தனையோ மக்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறார். எத்தனையோ கோடி பேர், எவ்வளவு நேரம் மக்கள் தொழுவிப்பாங்க. எவ்வளவு முஹ்லிஸான அவுலியாக்கள், அல்லாஹ்வை நெருங்கும் நல்லடியார்கள் துனியாவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தஹஜ்ஜுத் தொழுவிப்பாங்க. நல்ல மனிதர்கள் தொழுவிப்பாங்க. எத்தனை பேர் குர்ஆன் ஓதிப்பாங்க, எத்தனை பேர் ஜிக்ரும் தஸ்பீஹும் ஸலவாத்தும் செஞ்சிப்பாங்க. பெருநாளுடைய குளிப்ப கோடான கோடி முஸ்லிம்கள் குளிக்கிறாங்க, அதுக்கு நன்மை. பெருநாளுக்காக உடுக்கிறது சுன்னத்து, அதுக்கு நன்மை. அத்தர் பூசுறாங்க, சிறுவர்கள் அலங்கரிக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. ஈதுடைய தொழுகை நடக்கும் இடத்துக்கு தக்பீரோட வாராங்க. குடும்பங்கள் சந்திக்கிறாங்க. பகைமையோடு இருந்தவர்கள் பகைமையை மறந்து முசாபஹா செய்றாங்க. பெற்றோர்களை பார்க்கவே போகாதவன் கூட அந்த காலத்து பெற்றோர்கள முகத்தை பார்க்கிறான். கபராளிகளை பார்க்க போறான். எவ்வளவு அமல் நடக்கு. ஏழைகளுக்கு உதவி செய்றார். இது இங்க. அங்க பாருங்க, ஹஜ்ஜாஜிகள் மினாவில் இருந்து முஸ்தலிஃபா தாண்டி அவங்க ஷைத்தானு கல்லு வீசிட்டு அவங்களோட உடல் அழகுக்காக அல்லாஹ் கொடுத்திருந்த ரோமங்களை கீழே வலிச்சு கொட்டுறாங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த அவர்களும் துஆ செய்றாங்க, ஹரத்துல தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு அமல்களை விட அல்லாஹுக்கு விருப்பம் ஒரு மனிதர் குர்பான் கொடுக்கிறார், அந்த மிருகத்துடைய கழுத்திலிருந்து வடிகிற ரத்தம் முதலாவது துளியோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட. யாருதான் இந்த சவாப் அடைய அமைப்பார்? யாரு இந்த சவாபில பங்கெடுக்க அமைப்பார்? அதனாலதான் எங்கட மார்க்கம் சரியா என்ன சொல்லுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிருகம் வாங்கணும் என்றல்ல, வசதி இல்லாதவங்க எப்படி சொல்லல. நீங்க ஒரு ஆடு கொடுக்கிறதாக இருந்தா மட்டும் தனியொரால் வாங்குங்க. மாடு ஒட்டகம் கொடுக்கிறவங்க வசதி குறைவா 7 பேர் சேர்ந்து கொடுக்கிறீங்க.
7 பேர் சேருவோம். எதுக்காக? இறைச்சிக்கல்ல கோழிக்கு எல்லாரும் சவாப் அடைவோம். அதே பாவங்களை அழிச்சுக்கோங்க, நல்லவங்களாகுவோம். குர்பானுடைய அந்த அமலோட, உலகியாவுடைய அமலோட பரிசுத்தவாதிகள், சுத்தம். அல்லாஹ் சொல்றான், நீங்க கொடுக்கிற இறைச்சும் ரத்தமும் எனக்கு வரல, அந்த பார்சல்கள் எங்களுக்கு அனுப்பி அல்லாஹ் சொல்றான். இறைச்சி பார்சல் அல்லாஹ் இருப்பாதான் சரி. அல்லாஹ்விடத்தில் இறைச்சும் வரல, ரத்தமும் வரல. உங்களை உள்ளத்தில் இருக்கிற பயம் அதுதான் எங்களுக்கு வேணும். அல்லாஹ் பார்க்கிற உள்ளத்திற்கு பயத்தை. ஆகவே அவ்வளவு பேரும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். நான் ஒரு சின்ன சம்பளக்காரன், நான் ஒரு சாதாரண தொழிலாளி, நான் ஒரு சாதாரண வருமானம் உள்ளவன், நானும் இந்த அமலில் இருந்து தோல்வியடையப்படாது. இந்த அமலை செய்தவர்களின் பட்டியலில் நானும் எழுதப்படவும் அந்த ஒரு தைரியத்தை இருக்கும். ஆனால் வசதி இருந்தும் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தாங்க. சொல்லலாம் சொன்னாங்க, யார்கிட்ட வசதி இருந்தும் அவனுக்கு கொஞ்சம் கஞ்சத்தனம். அப்படி எவ்வளவு வீணாலும் விளக்கவே மாட்டான். சொல்லுவாங்க பேச்சு பண்டக்காண்டு, விளக்கவே மாட்டான். சிந்த கையால காக்க விரட்டாதாக்க எனக்கு 20 மணி மணியை பொறுத்த மணி அப்படி ஆட்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வசதியை கொடுத்திருந்து அவர் உலுஹியா கொடுக்கல, எங்களோட சொல்லுகிறதுக்கான பக்கத்து வருவாங்க. மன் வஜத ஸாஅத்தன் ஃபலம் யுதஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்து உலுஹியா அவர் கொடுக்கலையோ, எங்கட முஸல்லாவுக்கு தொழுகிற இடத்தை நெருங்கவும் வேண்டாம். பைஹகீ ரிவாயத். கொடுத்தவர்களை உற்சாகப்படுத்துறாங்க, வசதி இருந்தும் கொடுக்காதவர்களை எச்சரிக்கிறாங்க. யாருக்கு கூடுதலான வசதி இருக்கிறதோ மனைவி மக்களுக்காகவும் உலகியா கொடுங்க. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா நாயிக்காகவும் உலகியா ஏற்பாடு செஞ்சாங்க. சொன்னாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமாவுக்கு, ஃபாத்திமா நீங்க கொஞ்சம் என்ன அடுக்கிற இடத்துல நில்லுவோ, உங்களுடைய உலகியா கொடுக்கப்படுது, பூமி சோதி எழும்பி போயிட்டு நில்லுவோ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களுக்கு மாட்டிறைச்சி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு மாட்டிறைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்காக மாடுண்டு உலுஹியா கொடுத்தீங்க. அது இறைச்சி. கணவர் மனைவிமார்களுக்காக உலுஹியா கொடுக்கிறார். அவங்க 9 பஞ்சாதி 9 பேருக்கு கொடுக்கணும். 40-50 வருஷமா ஒரு பஞ்சாதி வச்சுக்கொண்டு தேய்தேன்னு செஞ்சு பட்ட வைத்து, ஆனா ஒரு உலுஹியா கொடுக்க இந்த மனம் வரல. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு பங்கு அவருக்கு கொடு, இன்னொரு வருஷத்துக்கு பஞ்சாதியில பேர்ல, இன்னொரு வருஷத்துக்கு ஒரு மூத்த மகன் பேர்ல, இன்னொரு வருஷத்துக்கு இன்னொரு மகன் பேர்ல கொடுத்தா என்ன ஆக போகுது? சவாப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 9வது அமல் தான் அந்த உலுஹியாவோடே சம்பந்தமானது. தலப்புற தெரியும் போதே இப்பவே உலுஹியாவுக்கு தீர்மானத்தை வந்திருப்பீங்க. வந்திருந்தா ரோமங்கள் நகங்களை கலையாம இருங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், துல்ஹஜ்ஜுடைய தலப்புற தெரியுது, முதல் நாள் வருகிறது, உங்களுக்கு ஒருத்தருக்கு உலுஹியா கொடுக்கிற எண்ணமும் இருக்குதுன்னா தயவு செய்து அவங்க ரோமங்களை வெட்டவும் வேண்டாம், நகங்களை வெட்டவும் வேண்டாம். அதுக்கு ஒரு ஹிக்மத் எழுதுறாங்க, நுணுக்கம் அல்லது அந்த அமலுக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க இமாம்கள். எதுக்கு தெரியுமா? இவரது உலுஹியாவால இவர் நரகில் இருந்து விடுதலை செய்யப்பட போகிறார். இந்த வெட்டப்படக்கூடிய நகங்கள் ரோமங்கள் கூட அந்த நேரத்தில் நரகத்திலிருந்து விடுதலையாகிறதுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே சொல்லப்பட்ட இந்த அமல்களோடு இன்னும் பல நல்ல காரியங்கள்ல எங்களுக்கு ஈடுபட முடியும். தௌபாவில் ஈடுபட முடியும், ஸலவாத் ஓத முடியும், குர்ஆன் ஓத முடியும், இப்படியாக தாவத்து கொடுக்க முடியும். நல்ல மனிதர்களுக்கு, நல்ல மனிதர்கள் அதாவது பிழையான வழியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் ஆக உயர்ந்த அமல்களில் உண்டு. இப்படியாக பல அமல்களை நாங்கள் ஈடுபடுவதன் மூலமாக
இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 சிறப்புகளை நாம் சிறப்பாக அடைந்து கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முயற்சியுமாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தில் வாழும் முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாராக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் மக்ஃபிரத்தை நசீவாக்குவாயாக. அனைவர்களையும் மக்பூலாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. அனைவர்களுக்கும் நல்ல செயல்களில் ஈடுபடும் பாக்கியத்தை நீ நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய இந்த சிறப்பான நாட்களை சந்திக்க இருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த நாட்களிலே மிகவும் இஹ்லாசுடன் திருப்தியுடன் தைரியத்துடன் அமல்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. என்னென்ன அமல்கள் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் காட்டித் தரப்பட்டதோ அந்த அமல்கள் அனைத்தையும் மிகவும் ஆசையுடன் ஆர்வத்துடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உதுஹியாவுடைய அமலிலே பங்கெடுக்க எங்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அதுக்கு கிடைக்கக்கூடிய சவாபுகளை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களின் உரிமைகளை நீ பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லிம்களுடைய உடைமைகள் உயிர்கள் உரிமைகள் அனைத்துக்கும் நீ பாதுகாப்பை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அந்நிய மக்கள் அனைவர்களுக்கும் நல்லெண்ணத்தை இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணத்தை நீ ஏற்படுத்துவாயாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நீ தரும் உயர்ந்த மேலான வெகுமதிகளை அடைந்து கொள்ளும் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு